சித்த வைத்தியம், ஆயுர்வேதிக், அலோபதின் எல்லா மருந்தும் உன் உடம்புக்குள்ள கிடக்கு. ஆனால் நோய் மட்டும் போல மருந்து தான் சேர்ந்துருக்கு. இந்த நோயை பற்றி கொஞ்சம் விளக்கம் கேட்கணும். தான் கொஞ்சம் கண்ண முடிக்கா என்னென்னு பார்ப்போம். கால் வந்துட்டு வரணும். உன்னுடைய தலை மற்ற தசைகள்ல வறட்சிகள் தோன்றி முடி கொட்டுதலும் நடு உச்சி ஸ்தானத்தில் தோலில் நிறம் மாற்றமும் ஏற்படும். ஆனா இந்த நோய் சோரியாசிஸா இருக்குமா அப்படின்னு ஆராய்ச்சி செய்தது உண்டு. இது சோரியாசிஸ் அல்ல என்பது விடை. காரணம் சொல்லலாம். அதனால இந்த நோயை தீர்க்க முடியுமா? முடியாதது ஒன்றுமில்லை. அருணகிரிநாத சாமிக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு. இனி இந்த உலகத்துல ஏன் வாழணும்னு சொல்லி திருவண்ணாமலையிலிருந்து கீழே விழுந்தார். முருகப்பெருமான் தாங்கி பிடித்து விட்டார். என்னை பிடிப்பதற்கு நீ யாரப்பாடு கேட்டார். முருகன் தாப்பா உன்னை காப்பாத்திருக்க. நான் 1000 பாவம் செய்தவனாச்சே, என்னை காப்பாற்ற வேண்டுமா சுவாமின்னு கேட்டார். 1000 காக்கை கூடி இருந்தாலும் ஒரு கல்லை எரிந்து விட்டால் நிற்குமா? அந்த கல்லை போல் உன்னை காக்க வந்தேன் மகனே. நீ என் திருப்புகளை இந்த உலகமெல்லாம் பாட வேண்டி இருக்கிறது, ஏன் தயங்குகிறாய் என்று கேட்டார். உடனே அருணகிரிநாதருக்கு மனம் தெளித்து ஒரு கேள்வி, சும்மா இரு சொல்லற என்று ஒரு வார்த்தையை முருகன் சொன்னார். சும்மா இரு சொல் அற. அப்படி என்ன அர்த்தம்? வாயே பேசாம என்னைய மட்டும் நினைத்து கொண்டு சும்மா இருப்பா, நீ சரியாயிருவேண்டார். உடனே முருகப்பெருமானுடைய சன்னிதானத்துல முருகா என்று உள்ளத்தை தீட்டிக் கொண்டு சாகத்துக்கு முடிவெடுத்தவனுக்கு அடுத்து என்ன தேவை கிடைக்க போகுது, இருந்துரும்னு சொல்லி உட்கார்ந்தார். அப்படி தவம் வலிக்க வலிமையாக வளர வளர உடம்புல இருக்கக்கூடிய குஷ்டரோக புண்ணெல்லாம் உணர்ந்து வைரமாக உறைந்து அந்த குஷ்டரோக சக்தியே இல்லைன்னு போயிடும். அதுக்கு பிறகு அவருக்கு ஞானம் கிடைக்கும். 16,000 திருப்புகளை முருகப்பெருமானுக்கு இந்த உலகத்துக்கு எழுதி காட்டினார். முதல் முறையாக எழுதிய பாடல் முத்தை தரு சக்தி திரு என்ற பாட்டு. புரியுதா? இதை ஏன் சொல்றோம்னு சொன்னா, எல்லா மருந்துகளையும் பார்த்து முடிச்சாச்சு. நானே தஞ்சம்னு நான் சொல்லக்கூடிய பொருளை வைத்து குடித்து என்னை நோக்கி நீ தியானம் இருக்க இருக்க இந்த நோய் உனக்கு இருக்க இடம் தெரியாம போயிருக்கு. கர்மசாமிக்கு நெல் இந்த கனியை தேய்ச்சி குடிச்சுக்கா, போல என்னைய தியானம் பண்ணிக்கா, எல்லாம் நல்லா நடக்கும். வீட்டம்மா எங்க இருக்கா? அவளுக்கு என்ன பிரச்சனை? நோய் தான். குணமாக்கி தரேன், பண்ணி தருவோம். அடுத்து கர்மசாமி கணவன் மனைவி வெளிநாட்டுக்கு போன கர்மசாமி உங்களை பார்த்துட்டு போயிடலாமான்னு வந்தேன் அப்படின்னு புருஷனும் முன்னாடி வந்திருக்காங்களா? யாரை பார்க்குது? வெளிநாட்டுக்கு போகணுமாடா? எப்போ போகணும்? பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணிட்டியா? சரியாயிட்டு தான். ஜப்பாங்க புறப்பட்டானா வீட்டுக்கு? என்ன வேணும்? போவதுக்கு எல்லாரும் ஒண்ணு போல கண்ணை மூடுங்க பாப்போம். யூரின் கடுக்குதா? என்ன விஷயம்? யூரின் சம்பந்தமா குழப்பம் இருக்கலாடா உனக்கு? இருக்கு. அந்த நோய் வராம அதுல இருந்து உங்க பிள்ளைகள் நான் ரிலீவ் பண்ணித்தாரேன். என்ன, அறுவை சிகிச்சை இல்லாம அதை கரைத்து கொடுக்குறேன். கவலைப்படாம இரு.
உனக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பண வசதியிலிருந்து எல்லாம் படித்தாரேன். இப்ப இருக்கக்கூடிய கடனை தைக்கிறதுக்கு வழிவகுத்து தாரேன். கால் சொன்னான் கர்மசாமிக்கு. இந்தா மகனே, செல்வத்தை அள்ளி தந்திருக்க, நல்லாரு, புண்ணியமுடைவாயப்பா. நல்லாரு மகனே, சந்தோஷமா, மகிழ்ச்சியா. கர்மசாமி, ஆமா அப்படியா, சரி கேட்டு பார்க்கிறேன். திருத்தணிகை வாழும் முருகா, உன்னை பாட பாட வரந்தா. ஊர்ல ஓடி வர திருத்தணியா, கால் விட்டு. இன்னும் 2 தடவை விட்டு அவசரப்பட்டிருக்கிய. கண்ணை கூட பார்ப்போம். சந்திரா, கால் விட்டு வரலாம். யார்கிட்டையும் பணம் கொடுத்து ஏமாறாம உனக்கு நான் வேலை வாங்கி தந்தா போதுமா? கால் விட்டு. என்னடா ராஜன், அப்படி உன் தாயாரை பற்றி ஒரு மனக்குழப்பம் இருக்கிறதே, என்னப்பா விஷயம்? அந்த வாக்குவாதங்களை குறைத்து ஆயுளை கூட்டி தந்தா போதுங்களா? இந்த பெருமையா இருக்க வைக்க உன்னையும் வேலைக்கு வாங்கித்தாரேன். படிப்புக்குரிய செலவு எல்லாம் வந்திருக்கேன். வெற்றி ஆயிடும். அடுத்த தரிசனம் வெற்றி அடைந்தாய் கர்மசாமி. ஆமா அப்படியா, தில்லையிலே திகழும் கனக சபாபதியின் எல்லையில்லா கருணை என் சொல்வேன். புள்ளிவார் பழுவும் பூசிய வெண்ணீரும். இந்த பாட்டு எங்க உள்ள பாட்டுடா? தில்லையிலே திகழும் கனக சபாபதியின் எல்லையில்லா. சிதம்பரம் யாரப்பா? சிதம்பரம். எல்லையில்லா கருணை வடிவழகன் சொல்வேன். அருமையான பாட்டு. சிதம்பரத்துல 2 பேர் வந்திருக்காங்க. நீ மட்டும் தான் வந்திருக்க. நான் எப்படி சொல்ல முடியும்? ஒருத்தன் முடிச்சுக்கிட்டு இருக்கான். நான் ஓசூர்ல இருக்கேனே, என்ன சிதம்பரம் சொல்லி கூப்பிடுறாரு, நான் எப்படி கூப்பிடுறது அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான். தன் தந்தையை பற்றி கேட்க வந்தவன் கால் ஒன்றுலாம். நோயுற்று தளராமல் நொந்தே மனவாடாமல் பாயில் கிடவாமல் பரமரடி சேர்வார் தமக்கு. திருப்புகழ். நோயுற்று தளரக்கூடாது, நொந்தே மனம் வாடக்கூடாது, பாயில் கிடந்து விடக்கூடாது, பரமரடி சேரும் வரை. எவ்வளோ அருமையான வரம் பார்த்தியா? நல்ல வரமா? வரலாம். கர்மசாமி, இந்த கோயிலுக்கு வந்த பிறகு விதி, கர்மா, ஞானம் எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு என் மனத்தை ஒரு தெளிவுக்கும் ஒரு பக்குவத்துக்கும் ஒரு அடக்கத்துக்கும் நான் கொண்டு வந்துட்டேன். பெத்த பாசத்தால மனம் ஒரு பக்கம் வருத்தப்பட்டாலும்
விதியவும் கர்மாவையும் யாரும் வெல்ல முடியாது என்பதை என் பிள்ளை என்னை விட்டு தவறிய பொழுது நான் புரிந்ததை இப்ப எங்க அப்பன் தவறு அதுக்கு காத்திருக்கானோன்னு ஒரு பயம் இருக்கு. உண்மையா இல்லையாடா? கால் ஒட்டுவான். அதனால மரணத்தின் தன்மை எப்படிப்பட்டது என்பதை மனது அறிந்து அதை உணர்ந்து பக்குவப்பட்டு மரமறத்து விட்டது. வரலாம். என் தாப்ப இப்ப உடல்நிலை சரியில்லாம இருக்கான, நீண்ட காலம் பாயில கிடந்து இழுபட்டு எதுவும் வேதனை நடந்துருமா? அப்படி இல்லை ஈசனே இழுபடாத அளவுக்கு எதுவும் முக்தி கிடைச்சிருமா? அல்லது குணமாகி எந்திரிச்சு தத்தி தத்தி நடந்துருவாரா? இதுக்கு ஒரு முடிவை நீ தான் எடுத்துக்கணும். என்னைய வேதனைப்படுத்திடாதப்பான்னு ஒரு மன வருத்தம் இருக்கு. அதுக்கு நான் கேட்டேன் ஒரே ஒரு கேள்வி, கருப்பசாமி இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்ச, அதுக்கு என்னப்பா காரணம்னு கேட்டேன். காரணம் விதி என்பதாகும். அதற்கு முடிவு என்னன்னு கேட்டேன். புரட்டாசி மாதம் 20ஆம் தேதி வரை அவனை பற்றி கேட்காமல் அமைதியாக பிரார்த்தனை மட்டும் செய்து கொள். அந்த விதியினுடைய விளையாட்டு அதுவரை வேகம் இருக்குன்னு கணக்கு வந்துருச்சு. அதனால புரட்டாசி 20ஆம் தேதி வரை சிவனையும் என்னையும் துதித்து உன் தந்தைக்கு என்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுப்போம். வெற்றி அடைவார். கால் ஒன்று. கர்மசாமிக்கு இந்த கனியை கொண்டு போய் கொடு. புதிய சக்தி அவன் உடல்ல பிறக்கும். இந்த கனியை உன்னுடைய வண்டி வாகனம் வெற்றியா ஓடும். செல்வாக்கா இருப்ப, வெற்றி விடு மகனே. அதே சிதம்பரம் பகுதி. கால் ஒன்று வா மகனே. வரலாம். என்னப்பா வேணும் உனக்கு? ஓ, என்ன வேணும்? பணம் கொஞ்சம் வாங்கி கொடுத்துறாங்க. பணம் வாங்கி கொடுத்துட்டேன். நான் ஒரு வட்டம் போட்ட நீ பார்க்கலையா? ஓ, இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன எழுத்துடா இது? ஓ, சைபர். கால் ஒன்று. அந்த பணத்தை வாங்கி தர முடியுமா? முடியும். ஆளை கொண்டு வந்து உன் கண்ணு முன்னால காட்டுறேன், பணத்தையும் வாங்கி தரேன், ஜெயிச்சு கொடுக்குறேன். இந்தா வகையா நாளைக்கு போயிட்டு வாங்க. நல்லா திருவண்ணாமலைக்கு அரோகரா. திருவண்ணாமலை திருவண்ணாமலை மகனே ஏன் பிறந்தாயோ? இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே? குடிகார பேரை பெற்று மனவேதனை அடைந்து நொந்து வந்த மகன், கைகால்கள் விளங்காத. கால் ஒன்று சொல்லலாம்ப்பா. கடவுள் குடிசையிலும் காதல் மனம் அறிய வைத்தாள். இன்னொரு தடவை கால் ஒன்று வரலாம். காதலிலும் பெருமை இல்லை, கண்களுக்கும் இன்பம் இல்லை, கடமையில் ஈன்றெடுத்தாள் உன்னையடா. உன் மகனை போய் பார்த்தேன் கர்மசாமி, மதுவில் மயங்கி கிடக்கிறானே, அவன் மனம் திருந்தி என்னோடு வந்து இணைவானா? என் மனைவியினுடைய மனநிலைகளும் சரியில்லாம இருக்க, ஆறுதலும் எனக்கு இல்லையே. என் சொத்து மட்டும் வேணும்ங்கிறாங்க, என் சுகத்தை பத்தி கவலைப்படலையே. இந்த குடும்பம் ஒண்ணு சேர்ந்து வாழக்கூடிய நிலைமை நடக்குமா நடக்காதா என்ற வேதனை உன் உள்ளத்துல. கால் ஒன்று. தண்ணி கொடுக்குறியா? அதனால மகன் திருந்துவதற்கு நாளாகும்.
சொத்தை என் பேருக்கு எழுதி கொடுன்னு கேட்கக்கூடிய நிலைமை வந்துகிட்டு இருக்கும். அதுல ஆபத்து இல்லாம நடந்து உன் சொல்ல கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்கள நான் சரி பண்ணி தந்தா போதும்ல. அவன் பண்ணதுக்கு விரும்பலையே, அவன் வேற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். கால் வந்துட்டுவான், உடைச்சி சொன்னா உலகம் சிரிக்கும்டா. வெற்றிவேல் முருகனுக்கு. அவனை மனதை திருப்பி கொண்டு வந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி தாரேன். வெற்றி உண்டுப்பா, கவலைப்படாண்டாம், நல்லா இருக்கும். அதே திருவண்ணாமலை எம்பெருமானே கருப்பசாமி, மொட்டை போடணும்னு வந்தேன், சாமி என்ன கூப்பிடலையே. பையன் கால் வந்துட்டு வா. மொட்டை போடுறதுக்கு காலையில என்ன பார்த்துருக்க வேண்டாமாடா? லேட்டாக வந்தோம் சாமி. ஓஹோ, பஸ் கிடைக்கும். அப்போ எப்போ போடுறது? நீங்கள் எப்போ சொன்னாலும் ஆச்சு. சரி, இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. வெள்ளிக்கிழமை வர அவகாசம் இருக்கு. வெள்ளிக்கிழமை போட்டுக்கலாமா? போயிட்டு எப்படி வந்துடுவேன்? இங்கே கூட தாங்க. இங்கே இருந்துக்கிட்டியா? ஓகே. வெள்ளிக்கிழமை வரை இருந்து மொட்டை போட்டு என்கிட்ட வரத்தை வாங்கிட்டு ஊருக்கு கிளம்பு. வேற என்னடா வேணும்? சாமி அன்னைக்கு சொன்னோம்ல, அது வந்து எதனால் கிடைக்கும்? கம்ப்யூட்டர் லாட்ரி. கம்ப்யூட்டர் லாட்ரி ரெடி பண்ணி தரேன், பொறுமையாக மொட்டை போட்டுக்கணும். அதான் சொல்லிட்டு காசு குறையமாகாமல் காப்பாற்றுறேன், பொறுமையாக வெற்றி அடைவார். கருப்பசாமி கருணாகப்பள்ளி, கேரள தேசம் கருணாகப்பள்ளி. அம்மா பராசக்தி வருக. உன் உள்ளத்திலும் உன்னுடைய இல்லத்திலும் உள்ளும் புறமுமாக நான் இருக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி உன் பையனுக்கு அருமையான உத்தியோகத்தை கொடுத்து இனத்தார் மிச்ச நல்வாழ்வை கொடுத்து தாரேன். வெற்றி மாலை கொடுப்பா. யார் மிச்ச? இனத்தார் மிச்ச உயர்ந்த வாழ்க்கையை தாரேன். அதனால இப்ப நடக்கக்கூடிய இந்த செலக்ஷன்ல வேலை வந்து உறுதி, வெற்றியாயிரம். பணம் பெருகும், சொந்த பந்தங்கள் புகழ் கூடும். கேரளாவில் ஒரு எலெக்ஷன்ல நீ தேர்ந்தெடுக்கப்படுவாய். பொறுப்பும் கிடைக்கும், புகழும் கிடைக்கும். கண்ண முடிக்க பாக்குறேன். கருப்பசாமி ஜெயிச்சு தாரேன், வெற்றி உண்டு, கிடைக்கும்பா. பொறுமை தெளிய வேண்டிதாடா. முடியல, ரொம்ப நேரம் ஆயிடுது. என்னடா? தஞ்சாவூர் நஞ்சை களரிகளின் காவலனே நீ வாழ்க. வெற்றி
என்னடா வீரனார் சாமி வருமா? ஆய் என்னப்பா சாமி வாங்க. சரி அங்க போய் உட்கார்ந்துக்காப்பா. பஞ்சவர்ண கிளி இருக்கு, பழுத்து வந்த பழம் இருக்கு, நெஞ்சினிலே நிறைவு இருக்கு, நினைத்து வந்தால் சுகம் இருக்கு. இன்னொரு தரம். மேளங்கள் முழங்கி வரும். விளையாட்டோ கதையோ கருத்தோ சொல்லி பேசுவதை விட உண்மையான நிலைகளை சொல்லி உணர்த்தி அதில் உயர்வான நிலையை கொடுத்து வாழ்த்துவதுதான் புனிதமான செயல். உன்னுடைய வாழ்க்கையினுடைய முழு தர்க்கத்தையும் நான் எடுத்து பார்த்தேன். ஒரு மனிதனுக்கு எழுதப்பட்ட விதியினுடைய அமைப்பு இந்த பிறவியில் இப்படி வாழ வேண்டும் என்று இருந்தால் அது யாராலும் தடுக்கவே இயலாது. அதுக்கு தெய்வங்களும் செவி சாய்க்கத்தான் செய்யும், மகான்களும் அதற்கு துணை கொடுக்கத்தான் வேண்டும். ஏற்கனவே அமைந்து போன ஒரு வாழ்க்கை இனி சொந்தமில்லை என்ற ஒரு முடிவாகிவிட்டது. சரியாக இன்னும் உன்னுடைய பிறப்பினுடைய அம்சத்துப்படி நான் பார்த்தேன் என்றால் ஆனி மாதம் 27ஆம் தேதி வரை மனதை அடக்கி தெளிவாக இருப்பதே நன்று. இந்த விஷயங்களை நான் தெளிந்து பார்க்கும் பொழுது அடுத்த பக்கத்தை புரட்டி பார்த்தேன். உன் பக்கத்தில் சில குற்றங்குறைகள் இருப்பதாக ஒரு கற்பனையை செய்து ஒரு புகாரை கொடுத்து வைத்தால் இவரால் நமக்கு இடைஞ்சல் வராது என்று சொல்லி தீயவன் ஒருவன் அவனுக்கு தெளிவான ஒரு வழியை காட்டி அப்படி ஒரு ஐடியாவை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள். புரியுதா? அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம காப்பாத்தியும் தரேன். ஆனி மாதம் 22ஆம் தேதி வரை பொறுமையாக இருந்து மறுதளிப்பான நல்ல துணையமும் கொண்டு வந்து சேர்க்கிறேன். காலம் சொல்லலாம். பொறுமை நன்று, பெருமை வாழ்வு. கர்மசாமிக்கு இந்தா வீடும் அமையும், தொழிலும் அமையும், சொன்ன தேதியில துணையும் வாழும். வாழ்க்கை